வணக்கம். இது வீடியல் பிளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுட்டு இருக்கிறது சிவசங்கரியின் காரணங்கள் அப்படின்ற ஒரு குறு நாவலை தான். போன எபிசோட்ல 2 அம்மாக்களுடைய பிரச்சனைகளை கேள்விப்பட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதவனும் உஷாவும் கூட அவங்கள அறியாமலேயே அந்த மனஸ்தாபங்களால பாதிக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். காரணங்கள் பாகம் 4. காஃபியை கணவன் கிட்ட நீட்டிய உஷா தனிந்த குரல்ல பேசினா. உங்க அம்மா கிட்ட நீங்க கொஞ்சம் பேசினா தேவையில்ல மாது. படிச்சுக்கிட்டு இருந்த பேப்பரை மாதவன் கீழே வச்சான். என்ன விஷயம்? காரணம் இல்லாம எங்க அம்மா கிட்ட ரொம்ப தான் வம்பு சண்டைக்கு போறாங்க. என்கிட்டயும் முகம் கொடுத்து பேசுறதே இல்ல. ஆயா கிட்ட வீட்டு சமாச்சாரம் பூரா பேசுறாங்க. இதனால பக்கத்து எதிர் வீட்டுக்காரங்களுக்கு நம்ம வீட்டு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. நேத்து பாருங்க, சின்னிய கூட்டிக்கிட்டு தெருமுனை வரைக்கும் நடத்திட்டு வரேன். அதுக்குள்ள 2 பேர் என்கிட்ட உன் பல்வலி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு பல்வலிக்கட்டும், தலைய பிளக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு என்ன? மாதவன் நீளமா ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டான். அம்மா பழைய மாதிரி இல்ல, மாறிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கு அல்பாயுசா போயிடுச்சு. வர வர தினமும் இந்த மாதிரி புகார் கேட்க துவங்கிருச்சு. ஒரு சில நேரம் நான் மைல்டா கண்டிச்சிட்டேன். இனியும் ஏதாவது சொன்னா மனசு புட்பட்டு போவாங்களேன்னு பயமா இருக்கு. நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன், நீயும் அத்தை கிட்டயும் சொல்லிடு. வலுவுல போய் வம்பு வளர்க்குற மாதிரி எதுவும் பேச வேணாம்னு. இந்த பேச்சு நடந்த 8ஆம் நாள் மாதவனாகவே திரும்ப வந்து உஷா கிட்ட இந்த விஷயம் பற்றி பேசினான். உங்க அம்மாவை கொஞ்சம் பட்டுக்காம ஒதுங்கி இருக்க சொல்றியா உஷா? அனாவசியமா ஒண்ணுமில்லாத்துக்கெல்லாம் தகராறு வளர்க்குறாங்களே. வாட்ஸ் ஆல் திஸ் உஷா? புடவையை இஸ்திரி பண்ணிட்டு இருந்த உஷா பெட்டியை நிக்க வச்சுட்டு கணவனை பார்த்தா. என்ன சொல்றீங்க? காலையில எங்க அம்மா வந்தனாவை குளிப்பாட்டி ஆசையா ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க. 10 நிமிஷத்துக்கெல்லாம் பத்திரகாளி மாதிரி யார் இப்படி மைத்திட்டுனது அப்படின்னு குழந்தைய அழைச்சிக்கிட்டு போய் திரும்ப முகம் கழுவி உடை மாத்தி உங்க அம்மா ட்ரெஸ் பண்ணாங்களாம். ஏன் எங்க அம்மாவுக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாதா? அவங்க 2 பெண்களை வளர்க்கலையா? அட, அப்படிதான் செஞ்சிருந்தாலும் போனா போகுதுன்னு விடாது. இவங்க தான் இத்தனை மாசமா செஞ்சு விடுறாங்களே. உஷா அடி உதட்ட ஒரு தரம் கடிக்கிறா. புருவங்கள் சுருங்க கேக்குறா. ஆமா, இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்டர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனப்ப அம்மா சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்ப அம்மாவும் பிள்ளையும் தனியா வெளியில போறப்பெல்லாம் எங்க மண்டை உருளுதுன்னு சொல்லுங்க. கோபமும் நையாண்டியும் கலந்த குரல்ல உஷா கேட்க, ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம மாதவன் அப்படியே நிக்கிறான். அதுக்கப்புறம், நீயும் உங்க அம்மாவும் சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் குசு குசுன்னு பேசுறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. அது மட்டும் ரொம்ப நியாயமா அப்படின்னா கத்தலா. உஷா நிமிர்ந்தா. இந்த கத்தலுக்கெல்லாம் பயப்படுற ஆசாமி நான் இல்ல அப்படின்றது போல ஒரு பார்வை பாக்குறா. இஸ்திரி பண்ணுவதை தொடர்ந்தா. இது நடந்த 2வது நாள் இன்னும் ஒரு வாக்குவாதம். உங்க அம்மா வர வர மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்காங்க உஷா? தனக்கு விருப்பமான சமையலை சமைக்கிறதும் தானே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்றதும், என்னடா கூட இன்னொருத்தர் இருக்காங்களே அவங்கள மரியாதைக்காவது கூப்பிடுவோம்ன்ற டீசன்சி இல்லாம நடந்துக்கிறதும் சேச்ச, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பெருசா டீசன்சி பத்தி பேச வந்துட்டீங்களே. உங்க அம்மா கிட்ட அது இருக்கா? எங்க அம்மா ஏதாவது கேட்டா முகத்தை பார்த்து பதில் சொல்றது இல்ல, சோகத்தை பார்த்து பேசுறது, இல்லாட்டி ஆயா கிட்ட பேசுறது. இது மட்டும் ரொம்ப டீசென்டான பழக்கமோ? பின்ன வலிய வம்பு சண்டைக்கு இழுக்கிறவங்க கைய பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் சொல்றியா? கொஞ்சவும் வேணாம், குலாவும் வேணாம், மேல விழுந்து பிடுங்காம இருந்தா சரி. அப்ப எங்க அம்மாவை நரின்னு சொல்ற, புரிஞ்சா சரி. கோபம் தாளாம பட்டுன்னு கதவை அரைஞ்சு சாத்திக்கிட்டு மாதவன் வெளியில போக, உங்க கோபம் என்ன செய்யும் அப்படின்ற திமிரோட உஷா நின்னா. அன்னைக்கு உஷாவை அழைக்க மாதவன் காலேஜுக்கு போல. 6 மணி வரைக்கும் காத்துட்டு இருந்துட்டு ஆட்டோ வச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு வந்தப்போ 5 மணிக்கே மாதவன் திரும்பி வந்துட்டதாகவும் அம்மாவும் பிள்ளையுமா வெளியில போயிருக்கிறதாவும் பாகீரதி விவரம் சொன்னாங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத உஷா. உங்க மாமியாருக்கு நாக்கு புறா விஷம். நான் மட்டும் இங்க இல்லைன்னா பிள்ளைய முந்தானையில முடிஞ்சுக்கிட்டு உன்னை நார அடிச்சிடுவா. சரியான யம. முதுகுக்கு பின்னால மாப்பிள்ளைய பண்டாட்டி தாச, சரியான கோழை, பயந்தாங்கொல்லி அப்படி இப்படின்னு திட்டிட்டு நேர்ல பார்த்தா மட்டும் தேனா ஒழுகுறா. காபி சாப்பிடு தம்பி, டிஃபன் சாப்பிடு தம்பி, ஒரு வாய் சரியா சாப்பிடுறியான்னு கவனிக்க கூட நாதி இல்லாம இருக்கிறியேன்னு புலம்பல் வேற. இந்த மாதிரி 4 பொம்பளைங்க இருந்தா ஒரு வீடும் உருப்படாது. சரி சரி, அவ பேச்சு இப்ப எதுக்கு? சின்னி குட்டி கேட்டாலேன்னு தேங்காய் பர்ஃபியும் ஓமப்பொடியும் செஞ்சிருக்கேன். கை கழுவிக்கிட்டு வா, கொடுக்கறேன். களைச்சு போன மனசுக்கு அம்மாவோட உபசரணையும் ருசியான பதார்த்தங்களும் இதமா இருக்க, ஃபேன் அடியில உட்கார்ந்து சாப்பிட்டு உஷா காஃபி குடிச்சா. அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமாமா? எனக்கு என்ன தெரியும், சொல்லிட்டா போறாங்க. ஆயா பெரிய மனுஷி பாரு, அவகிட்ட போயிட்டு வரேன்னு ரொம்ப கரிசனையா சொல்லிட்டு போறாங்க. ச்சே, எவ்வளவு கலகலப்பா இருந்த வீடு
இப்ப இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சா வருத்தமா இருக்குமா? அதுக்கு நாம என்ன செய்யறது உஷா? எல்லா விதத்திலயும் நான் அனுசரிச்சுக்கிட்டு தான் போனேன். குனிய குனிய குட்டுவேன்னு பிடிவாதம் பண்ணினா நானும் மனுஷிதானே. இவங்களுக்கு சமையல்காரியா வேலைக்காரியா இத்தனை மாசங்கள இருந்து பழகிட்டதுல நான் சம்பந்தி அம்மான்றதே அவங்களுக்கு மறந்து போச்சு. வேலைக்காரிய ஏவுற மாதிரி அது என்ன பேச்சு பேசுறாங்க? அவங்க பேசுற ஏவல்களை நானா இருக்க கொண்டு பொறுத்துக்கிறேன். இன்னொருத்தியானா செம்மையா பதிலுக்கு கொடுத்துருவா. நீ மட்டும் ஏன் கேட்டுக்கணும்? தலையெழுத்தா? மரியாதை கொடுத்து பழகினா நீயும் மரியாதையாயிரு. இல்லன்னா எதுக்கு? பாகீரதி புடவை தலைப்பால வேர்த்திருந்த மகளோட முகத்தை துடைச்சா. எல்லாம் உனக்காக தான் உஷா. நீ நல்லா இருக்கணுமே, கஷ்டப்படாம இருக்கணுமேன்னு தான். எந்த கழுதை எந்த பேச்சு பேசினாலும் வாயை திறக்காம அடங்கி போற. வேலைக்கு போய் களைச்சு வர்ற பொண்ணாச்சே, குடும்பம் நடத்த சம்பாரிச்சு கொட்டுற பொண்ணாச்சே, உனக்கு துளியாவது நிம்மதி வேணுமேன்னு தான் அத்தனையும் பொறுத்துக்கிறேன். எதையும் உன் காதுல போடுறதே இல்ல. உஷா அம்மாவை இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டா. இன்னும் என்னம்மா நடந்துச்சு? என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. சான் போயாச்சு, இனிமே முழம் போனாதான் என்ன? சொல்லு. வேணாம் உஷா. சொல்லுமான்னா? தெருவுல ஒரு வீடு இல்லாம போய் இவங்க உன்னை பத்தி கண்ணா பின்னான்னு சொல்லியிருக்காங்க உஷா. உனக்கு சம்பாதிக்கிற திமிராம், ஏணி வச்சாலும் எட்டாத மாப்பிள்ளைய கண்ணை காட்டி மயக்கி வளைச்சு போட்டுக்கிட்டியா. மாமியார ரொம்ப அதட்டி உருட்டி வச்சிருக்கியா. வாய்க்கு ருசியா ஒரு பதார்த்தத்தை சாப்பிட கூட விட மாட்டேன்றியா. புருஷனை மதிக்காம இருக்கிறியா. ஐயோ விடு உஷா. அவங்க சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்ல கூட எனக்கு வாய் கூசுது. அவ வந்து கேக்குறப்ப நான் கூனி போயிட்டேன். தங்கமான பொண்ணை பத்தி என்னமா அபாண்டமா பேசியிருக்காங்கன்னு துடிச்சு போயிட்டேன். உஷா பக்கத்துல உட்கார்ந்து சம்பந்தி அம்மாளை பத்தி நீளமா பாகீரதி புகார் படித்த அதே நிமிஷத்துல அவளை பத்தி சொர்ணம் மகன் கிட்ட குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவும் மகனும் பீச்சில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு புகாரி ரூஃப் கார்டன்ல உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு என்னவோ திரும்ப நான் கோயம்புத்தூருக்கே போயிடலாம்னு தோணுது தம்பி. அங்க மாமா வீட்டுல விழுந்து கிடக்கிறது எல்லாருக்குமே நல்லதோன்னு பாக்குறேன். இங்கேயே இருன்னு அவன் அப்பவே சொன்னான். மீறி வந்தது தப்புன்னு இப்பதான் புரியுது. மாதவன் அவளை முடிக்க விடாம அவசரமா பேசினான். பிள்ளை கிட்ட இருக்கிறத விடவா தம்பியோட தங்குறது உசத்தி? உசத்தி மட்டத்துக்கே நான் சொல்லல மாது. இங்க நான் இருக்கிறது யார் யாருக்கோ உறுத்துது. இந்த கஷ்டம் வேணாம்னு தான் போயிட நினைக்கிறேன். பிள்ளை வீட்டுல அம்மா இருக்கிறது எவளுக்கு உறுத்துது சொல்லுங்க? வேணாம் தம்பி. ஏற்கனவே எனக்கு ராட்சசின்னு பேர் கட்டியிருக்காங்க. இன்னும் இந்த பழி வேறையா? யாருமா உங்களை ராட்சசின்றது? அத்தையா? பதில் பேசாம சொர்ணம் தலை குனிஞ்சிட்டு புடவை தலைப்பால கண்கள்ல வழிந்த கண்ணீரை ஒத்திக்கிறாங்க. புதுசா இன்னைக்கு ஏதாச்சும் சொன்னாங்களாமா? அதுதான் நாள் புறா சாப்பிடாம பட்டினியா கிடந்தீங்களா? புதுசா சொல்ல இனி என்ன இருக்கு? வாய்க்கு வந்ததை சதா பேசிக்கிட்டே தானே இருக்கிறா. என்ன மட்டும் ஏதாச்சும் சொன்னா எனக்கு கவலை இல்ல தம்பி. உன்னையும் உங்க அப்பாவும் சேர்த்துல பேசுறா. நாம எல்லாம் ராட்சச குணம் படிச்சவங்களாம், ஈவு இறக்கம் இல்லாதவங்களாம். விட்டா பிடிக்காத மனுஷங்களை அடிச்சு தின்னு காலு கடியில போட்டுப்போமா. அதுவும் அக்காங்களுக்கு பணம் தான் குறியாம். புருஷனை ராதிகா குரங்கா ஆட்டி வைக்கிறாளாம். நான் படுத்தி படுத்தி தான் உங்க அப்பாவுக்கு மனசே சரியில்லாம போச்சான். அந்த வேதனையில தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். தவறி விழுந்த சாகலையா. இன்னும் பேச முடியாம தொண்டை அடைச்சு சொர்ணம் தவிக்க தண்ணீர் டம்ளரை எடுத்து அம்மா கிட்ட மாதவன் நீட்டினான். அந்த அம்மா இத்தனை கீழ்த்தரமாவ பேசுறாங்க. ஏம்மா நீங்க எனக்கு முன்னாலேயே சொல்லல? எப்படிடா சொல்றது? நான் பெத்த பிள்ளை, நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்லையா? நான் ஏதாவது சொல்ல போக? நாள் பூரா உழைச்சி களைச்சிட்டு வர உனக்கு இருக்கிற நிம்மதியும் போயிடுச்சுன்னா அது எனக்கு வேதனை தராதா? எது எப்படி போனாலும் இதான் எனக்கு வேணும். இதுக்காக எந்த கழிசடை என்ன சொன்னாலும் தாங்கிக்க நான் தயார். எதுவும் ஊம் வரைக்கும் வரக்கூடாதுன்ற வைராகியத்தோட கல்லா இருந்த. இன்னைக்கு என்னமோ பலகீனம், நீ என்னம்மான்னு கேட்கவும் மனசு பொறுக்காம சிலத சொல்லிட்டேன். மாதவன் அம்மாவையே பார்த்தான். சிலதுன்னா அப்ப இன்னும் எனக்கு தெரியாதது என்னென்னவோ இருக்கு, அப்படித்தானே? ஒண்ணுமில்லடா தம்பி, விட்டுடு. விடமாட்டேன், நீங்க சொல்லித்தான் ஆகணும். எல்லாம் நம்ம போராத காலம்பா. சாக்கடையில கல் எறிஞ்சா அது வாரி இறைக்காம என்ன செய்யும்? எத்தனை உசத்தியா அத்தை அத்தைன்னு கொண்டாடுற, அது புரியலையே அந்த ஜென்மத்துக்கு. தெருவுல ஒரு வீடு பாக்கி இல்லாம ஏறி போய் நம்மளை பத்தி கண்ணா பின்னான்னு பேசியிருக்காடா. குழந்தைய பாத்துக்க காசு கொடுத்து ஆயா வைக்க கஞ்சத்தனை பட்டுக்கிட்டு நீ அவளை கூட்டிக்கிட்டு வந்தியா? இந்த வீட்டுல காசு வாங்காத வேலைக்காரியா அவ. காலையில 5க்கு எழுந்தா 10 வரைக்கும் மாடா உழைக்க வேண்டியிருக்கான். அவ பக்கத்து உறவுக்காரங்க வீட்டுல விசேஷம்னா கூட அனுப்ப மாட்டேன்றியா. இவ்வளவு வேலை செஞ்சு குழந்தைய பொறுப்பா பாத்துக்கிறவள நீ மரியாதையோட நடத்துறது இல்லையா? கிழிஞ்ச புடைய தச்சு உடுத்திக்கிறாளாம்.
நாள் கிழமைன்னா கோயில் குளம் கூட போக முடியாதபடி ஒரு ஜெயில் கைதி மாதிரி நீ வச்சிட்டு இருக்கியாம். அப்புறம் ச்சே, வேணாம் தம்பி, விட்டுடு. அந்த கூறு கெட்ட ஜென்மம் பேசினதை திரும்ப சொல்ல கூட எனக்கு கூசுது. தெருக்காரங்க மாமியார மாது தங்க தாம்பாளத்துல தாங்குறது எங்களுக்கு தெரியாதா? உத்தமமான அந்த பிள்ளைய பத்தி இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு வருத்தப்பட்டு கேட்டப்போ நான் கூனி குறுகி போயிட்டேன். இப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு நம்ம தலையெழுத்து. விடு, கோழிக்கறி ஆறுது, சாப்பிடுப்பா. இப்படி இங்கே சொர்ணமும் அங்கே பாகீரத்தையும் ஒன்றை பத்தாக்கி கண்ணு மூக்கு காது வச்சு பிள்ளை பெண்ணுக்கு நல்லா ஏத்தி விட்டதுல அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சந்திச்சுக்கும் போது சண்டை காளைகளா மோதி கொண்டதுல அதிசயம் என்ன? கிட்டத்தட்ட 9 மணிக்கு தாயோட மாதவன் வீட்டுப்படி ஏறின நிமிஷத்துல தன்னுடைய அம்மாவுடன் அவன் வருகைக்காக உஷா கூடத்துல காத்திருந்தா. உள்ள நுழைஞ்சவங்க செருப்பை கழற்ற கூட அவகாசம் தராம, எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க அம்மாவும் பிள்ளையும் அப்படின்னு உஷா கேட்க, தலைமுடிய இடக்கையால ஒதுக்கிட்டு மாதவன் அலட்சியமா சிரிக்கிறான். எங்க வேணா போயிட்டு வருவோம், அத பத்தி உனக்கு என்ன? எனக்கு என்னவா? நான் உங்க ஒய்ஃப். ஊர் சுத்துற புருஷனை ஏன்னு கேட்க தாளின்ற லைசன்ஸ் எனக்கு இருக்கு. ஊர் மேயிற பழக்கமும் தெருவுல ஒரு வீடு விடாம வம்பு பேசிட்டு வர்ற பழக்கமும் உங்க ரத்தத்துலதான் ஓடுது, எங்களுக்கு இல்ல. அடி சக்கை நானா? நான் சொல்ல வேண்டிய டயலாக் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காக அது நிஜமாயிடுமா? நீ பேசுறது வேணா டயலாகா இருக்கலாம், ஆனா நான் சொன்னது நடக்கிறது தான். என்ன நடக்கிறது தான்? அதையே திருப்பி சொல்ல எனக்கு 2 செகண்ட் ஆகாது. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. இவ்வளவு நேரமா எங்க சுத்திட்டு வரீங்க? எங்கேயோ போவோம் வருவோம், இது அம்மா பிள்ளை விஷயம், உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஊரைத்தான் சுத்துங்க, இல்ல உலகத்தையே வலம் வாங்க, எனக்கு ஒன்னும் அக்கறை இல்ல. ஆனா 10 மணிக்கு மேல வந்து சோத்த போடுன்னு அதிகாரம் பண்றது மட்டும் இங்க வேணாம். இது என்ன ஹோட்டலா? இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு வேலைக்காரியா? பொழுதோட வந்து சோத்த தின்னுட்டு ராத்திரி பூரா பேயா சுத்துங்க, எனக்கு என்ன? இது வரைக்கும் சும்மா இருந்த சொர்ணம் பதர்னா. பாரா தம்பி, பாரா, உன் காது படவே என்ன பேய் பிசாசுன்னு சொல்றாடா. நீங்க இருங்கம்மா, இன்னைக்கு 1 இல்ல 2 பார்த்துட்டு தான் மறுவேலை. என்ன என்ன சொன்ன? சோத்த கொட்டிக்கிட்டு வெளியில போறதுன்னு தானே? இன்னைக்கு பூரா எங்க அம்மா கொலை பட்டினி தெரியுமா உனக்கு? காலையில இருந்து பச்சை தண்ணி வாயில படாம கிடந்திருக்காங்க, தெரியுமா உனக்கு? வாய் மட்டும் கிழித பெருசா, சோத்த பொழுதோட சாப்பிடுறது தானேன்னு. உங்க அம்மா பட்டினி தான் கிடப்பேன்னு பிடிவாதம் பண்ணா அதுக்கு யார் மேல பழி போடுறீங்க? இவங்களுக்கு சமைக்க உபசாரம் பண்ணி ஊட்டி விட மத்தவங்க என்ன வேலைக்காரியா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். அதுக்காக தனக்கு வேணும்ன்றத சமைச்சுக்கிட்டு தான் மட்டும் சாப்பிட்டு எழுந்திருக்கிறது ரொம்ப நல்ல பழக்கமா? தனக்கு மட்டும் அவங்க எங்க சமைச்சுக்கிட்டாங்க? நான் சாப்பிட்டுருக்கேன், நீங்க சாப்பிட்டுருக்கீங்க, சின்னி சாப்பிட்டுருக்கா. நமக்கெல்லாம் சமைச்சது கண்ணுல படலையா? இத்தனை பேருக்கு சமைச்சவங்களுக்கு எங்க அம்மாவுக்கு பண்ணி போடுறது மட்டும் பெரிய வேலையா போயிடுச்சா? இதுல உப்பு தூக்கல், அதுல மிளகாய் கம்மின்னு வேணும்னு குத்தங்குறை சொல்றவங்களுக்கு எங்க அம்மா சமைச்சு போடணும்னு விதி ஒண்ணும் இல்ல. ஆயாவை முட்டை வாங்கி வர சொல்லி தோசை ஊத்தி சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு தனக்காக ஒரு சாம்பார் ரசம் வச்சுக்க தெரியலையா? இதுக்குள்ள சமையல் கட்டுக்கு தண்ணீர் குடிக்க போன சொர்ணம் கையில 2 டப்பாக்களோட வேகமா வந்தா. பாரா மாது, நாம அந்தண்ட போனதும் இவ மகளுக்காக செஞ்சு வச்சிருக்கிற பலகாரங்களை எங்கதான் பதுக்கி வச்சுட்டு அம்மாவும் மகளுமா தின்னு தீப்பாங்களோ. ஐயோ ஐயோ, என் மகன் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி அநியாயமா வீணாகுதே. இத கேட்க ஆளே இல்லையா? இப்ப ஒதுங்கி நின்னுட்டு இருந்த பாகீரதி கோவத்தோட முன்னால பாஞ்சாங்க. உங்க மகன் மட்டும் சம்பாரிச்சு இந்த குடும்பம் நடக்கல, என் மகளும் உடம்பு தேய சம்பாரிச்சு காசை கொட்டுறா, நினைப்பு வச்சுக்கோங்க. அதுக்காக டப்பா டப்பாவா இப்படி பலகாரங்களை பண்ணி கொட்டிக்கிறீங்களே, இது அடுக்குமா? நீங்க மட்டும் முட்டையும் கறியும் கோழியும் ஆயாவை வாங்கி வர சொல்லி மத்தியானம் பொழுதுல நான் அந்தண்ட இந்தண்ட போயிருக்கிறப்ப முழுங்குறீங்களே, இது ரொம்ப நியாயமா? இதுக்கு மட்டும் பணம் தோட்டத்துல விளையுதுல. நான் சம்பாதிக்கிறேன், எங்க அம்மாவை வாய்க்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட சொல்றேன். இதுல அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க. எனக்கு என்ன பயம்? இப்ப கூட நாங்க புகாரில இருந்துதான் வரோம். பில் எவ்வளவு தெரியுமா? உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருக்கலாம்னா சம்பாதிக்கிற நான் மட்டும் ஏன் அடங்கணும்? நானும் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு என்னம்மா செஞ்சிருக்க? ஓமப்பொடியும் பர்ஃபியுமா? நாளைக்கு 1/2 கிலோ பாதாம் பருப்பு வாங்கி தரேன், ஹல்வா பண்ணு. ஜமாய், நாம யாருக்கும் குறைஞ்சவங்க இல்ல, ஞாபகம் வச்சுக்க. மாதவன் தலையில ஓங்கி அடிச்சுக்கிறான். தப்பு பண்ணிட்டேம்மா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எதையோ குளிப்பாட்டி நடு கூடத்துல வச்சாலும் அத வாழை குழைச்சுக்கிட்டு எதையோ தின்னத்தான் போகும்னு சொல்றது என் விஷயத்துல சரியாயிடுச்சு. தன்னோட புத்திய காமிச்சிட்டாங்க பாருங்க. உஷா, நாம எல்லாம் நாய் ஜென்மமா. மாப்பிள்ள சொல்றார், கேட்டுக்கிட்டியா?
இருந்துட்டு போறேம்மா, அதுக்கு நன்றியாவது இருக்கும். இவங்க மாதிரி கண்டதை தின்றவங்களா இல்லாத வரைக்கும் சரி. கோபம் தள்ளாம மாதவன் கத்த, இந்த கத்தலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஓட ஓட விரட்டுறவங்க கிட்ட எதுக்காக பணிஞ்சு போகணும் அப்படின்னு பதிலுக்கு அவளும் கத்துனா. ஓடவும் விரட்டல, குனியவும் குட்டல. யார குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? என் வீட்டு சோத்த உட்கார்ந்து திங்கறீங்கல்ல, அதான் கொழுப்பு. சும்மா ஒருத்தரும் உட்கார்ந்துகிட்டு திங்கல மாது. வார்த்தையை அளந்து பேசுங்க. பின்ன எதுக்காக உங்க அம்மா எல்லார்கிட்டயும் போய் நான் இந்த வீட்டுல சம்பளம் இல்லாத ஆயான்னு சொல்றாங்களா? அதுல என்ன தப்பு? அவங்க ஆயா தானே. அந்த வேலையை பார்க்கத்தானே நீங்க மாமியார கரிசனத்தோட கூட்டிட்டு வந்தீங்க. வருந்தி வருந்தி அழைச்சிட்டு இப்ப உட்கார்ந்து சாப்பிடுற திமிர் கொழுப்புன்னு பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பெருசா எங்க அம்மா சொன்னதை எடுத்து விடுறீங்களே. உங்க அம்மா மட்டும் ரொம்ப சாது. ஒருத்தர் விடாம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உஷாவுக்கு சம்பாதிக்கிற திமிரு. புருஷனையும் மதிக்கிறது இல்ல. மயக்கி என் பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டான்னு அசிங்க அசிங்கமா பேசுறாங்களே, இத கண்டிக்க துப்பு இல்ல. பெருசா என்கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்துட்டீங்க. துப்பு கிப்புன்னு பேசினா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் உஷா. இப்ப மட்டும் ரொம்ப நல்லவர் இல்ல. உண்மையை சொன்னா பொத்துக்கிட்டு வருது. ச்சே, நாக்குல நரம்பு இல்லாத ஜன்மங்க. பாரா பாரா, இவ என்னென்னமோ சொல்லி நம்ம கேட்டுக்கணும்னு தலைவிதி இருக்கு பாரா. நீங்க நாயின்னு சொல்லி கேட்டுக்க எங்களுக்கு மட்டும் குழு குழுன்னு இருக்குன்னு நினைச்சீங்களா சம்பந்தி அம்மா? நேருக்கு நேரா பாகீரதி கேட்க சர்ன்னு சீர்னாங்க சொன்னோம். சை, இன்னொரு தரம் என்ன சம்பந்தி அம்மான்னு சொல்லாத. எனக்கு மட்டும் ரொம்ப ஆசை பாருங்க. தூ, ஆவேசத்தோட பேச ஆரம்பிச்சவள உஷா நிறுத்தினா. விடுமா, இவங்களுக்கு சரியா பேசி உன்னை நீ தாழ்த்திக்காத. குழந்தைய பாத்துக்க நீ தேவைப்பட்டப்போ குழஞ்சாரு. இப்ப அம்மா பக்கத்துல நிக்கிற தைரியத்துல எடுத்தறிஞ்சு பேசுறாரு. அவர் குணம் நல்லா புரிஞ்சு போச்சு. இதோட விடு, இவங்க கிட்ட நமக்கு என்ன அப்படின்னு சொன்னவ அம்மாவோட கைய பிடிச்சு அழைச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி மாதவன் அந்த அறைக்குள்ள வரவே இல்லை. கூடத்துல படுத்துக்கிட்டு தண்ணீர் வேணும்னாலும் அம்மா அப்படின்னு தாயாரதான் அழைச்சு பேசினான். மறுநாள் காலை போட்டி போடுறது போல சொர்ணா 5 மணிக்கெல்லாம் எழுந்து காஃபி போட்டுட்டு மகனுக்கும் தனக்கும் கலந்து எடுத்துக்கிட்டு நடு கூடத்துல உட்கார்ந்து வேணும்னே உரக்க பேசினாங்க. எல்லாரையும் வைக்கிற இடத்துல வைக்கணும்னு இனியாவது நீ புரிஞ்சுக்கிட்டா சரி தம்பி. என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறாளுங்க. எனக்கு கை இல்லையா, காரியம் பண்ணி பழக்கம் இல்லையா? நான் 8 ஊருக்கு செய்வேன் தம்பி. இவளுங்க தயவு நமக்கு எதுக்கு? போனா போகுது, இத்தனை நாளா நாட்டாம பண்ணி பழகிட்டாளேன்னு விட்டு கொடுக்க போக தலையில மிளகா எல்லாம் அரைக்கிறா. நாம என்ன ஏமாந்தவங்களா? இப்ப 5க்கெல்லாம் காபி குடிக்கலையா? இந்த மாதிரி எல்லாத்தையும் நாமளே செஞ்சுக்கிட்டா போகுது. பேசுனதோட நிக்காம ஆயா வந்த உடனே முதல் வேலையா ஆட்டுக்கறி வாங்கி வர சொல்லி சமையல் அறையில உட்கார்ந்து அதை நறுக்குனாங்க. பாகீரதுக்கும் உஷாவுக்கும் அறவே பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சும் வேணும்னே வீட்டு பாத்திரங்களை எடுத்து கறி குழம்பு வைக்க பயன்படுத்திக்கிட்டாங்க. காலை 8க்குள்ள கறி குழம்போட மனம் வீடு புறாவும் பரவ முதல் நாள் பாகீரதி அரைச்சு வச்சிருந்த இட்லி மாவை எடுத்து ஊத்தி ஆபீஸுக்கு கிளம்பும் மகனுக்கு சுட சுட பலகாரம் பரிமாறினாங்க. சாப்பிடு தம்பி, இனி நம்ம யாருக்கும் பயப்பட வேணாம். இவங்களுக்காக நம்ம நாக்க அடக்கிக்கிட்டதுக்கு மரியாதை போனதுதான் மிச்சம். இனி நாம இருக்கிறபடிதான் இருப்போம். என்ன சொல்ற நீ? அட்டகாசமா அம்மா பேசினாங்க. உஷாவோட பேச்சு நடத்தியால புண்பட்டு போயிருந்த மாதவனோட மனசுல குஷிய உண்டு பண்ண சிரிச்சுக்கிட்டே வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அவன் புறப்பட்டான். உஷா அன்னைக்கு காலேஜுக்கு போகல. கடைக்கு போய் 2 ஸ்டவ், சில புது பாத்திரங்களை வாங்கிட்டு வந்தா. சாப்பாட்டறையில ஒரு மேஜை போட்டு அதை வச்சுட்டு, இந்த வீட்டுல நமக்கு இல்லாத உரிமையாம்மா, நீ பாட்டுக்கு சாம்பார் ரசம் பொரியல் பண்ணு, அடுப்பையும் பாத்திரங்களையும் எடுத்துக்கிட்டா நாம பட்டினி கிடந்துடுவோன்ற நினைப்பா. என்னமோ சொல்வாங்களே, சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னுடுமான்ற மாதிரி இவங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் பாத்துருவோம். என் சிநேகிதி ஹஸ்பண்ட் இந்தியன் ஆயில்ல இருக்காரு. 2nd சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி இருக்கா. நாளைக்கே அவகிட்ட நிலைமையை விலக்கி இன்னொரு சிலிண்டர் அடுப்பு வாங்கிட்டா போகுது. நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு அடிச்சு பேச அந்த கணத்திலிருந்து அந்த வீட்டில் 2 சமையல்கள் அப்படின்னு தீர்மானமாச்சு. இப்படி தனி படுக்கை, தனி சமையல் அப்படின்னு ஆகி கொஞ்ச நாள் ஆன பின்னால குழந்தைய பாகீரதி சின்னின்னு கூப்பிடுறத ஏன் பண்ணின்னு கூப்பிடலாமே, இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொர்ணம் கேலி பண்ண, ஆமா உங்க புத்திக்கு அதுதான் ரசிக்கும் அப்படின்னு பாகீரதி பதில் சொல்ல, அன்னைக்கும் மாதவனும் உஷாவும் வீடு திரும்பும் போது ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து 2 பேரும் அழுது மத்தவங்க மேல கண்ணா பின்னான்னு புகார் சொல்ல, இது காரணமா உஷா கத்த உணர்ச்சி வசப்பட்டு மாதவன் கை நீட்டி அவளை அடிக்க, அப்புறம் என்ன சண்டைதான் அழுகதான். இப்படி கோவம் வாக்குவாதம் அப்படின்னு நாட்கள் நகரும் போது இருக்கிற அமர்க்களம் போதாதுன்னு
மாதவனுக்கு ஊட்டி ஆராய்ச்சி கூடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன செய்தியும் சேர்ந்துக்கிட்டு நிலைமைய இன்னும் அதல பாதாளத்துக்கு தள்ளிருச்சு. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியான நிறைவு பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் பிளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.